ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப சில வாக்கியங்கள் சில நேரங்களில் புரியும், சில சென்டென்சஸ் புரியாது. அதை நம்ம திரும்பவும் படித்து பார்த்தோன்னா கொஞ்சம் புரியும். அதே மாதிரி டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை டிக்ஷனரியில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை ஒரு தடவை ரீட் பண்ண உடனே எனக்கு புரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய ரீடிங் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். தமிழ் பழமொழியில் சொல்கிற மாதிரி சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரீடிங் எக்ஸசைஸ் பண்ணணும். நிறைய வாக்கியங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும். அப்படி வாக்கியங்கள் ரீட் பண்ணத்தான் நிறைய வார்த்தைகள் நம்மளுக்கு தெரிய வரும். தென் எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் தெரிய வரும். ரீட் பண்ணுறதுல என்ன ப்ரொசீஜர்? இப்போ இங்கே இருக்கிற இந்த எக்ஸசைஸ் பாருங்கள். வின் எ கார் காம்படிஷன். ஒரு கார் வின் பண்ணுறதுக்கு ஒரு காம்படிஷன் அப்படின்னு தெரியுது வாட்ச உடனே. அதே மாதிரி அடுத்ததை பாருங்கள். என்ட்ரிஸ் வில் ஒன்லி பி அக்செப்டட் ஃப்ரம் பீப்புள் ஹூ ஆர் அட்லீஸ்ட் 18. இந்த வாக்கியத்திலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு தடவை ரீட் பண்ண உடனே உங்களுக்கு புரியுதா? இல்லைன்னா மறுபடியும் ரீட் பண்ணி பாருங்கள். என்ட்ரிஸ் வில் ஒன்லி பி அக்செப்டட் ஃப்ரம் பீப்புள் ஹூ ஆர் அட்லீஸ்ட் 18. இந்த எக்ஸசைஸ் ஒரு ரீடிங் எக்ஸசைஸ். அதனால் பொறுமையாக இதை ரீட் பண்ணி பார்த்து கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட், அதாவது மேலே இருக்கிற பேராகிராஃப் கொடுக்குற மீனிங் எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுடைய ரீடிங் ஸ்கில்லையும் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணிவிடும் இந்த எக்ஸசைஸ். என்ட்ரிஸ் வில் ஒன்லி பி அக்செப்டட், அக்செப்ட் பண்ணப்படும் என்ட்ரிஸ் ஃப்ரம் பீப்புள் ஹூ ஆர் அட்லீஸ்ட் 18. ஸோ 18 வயசு ஆயிருக்கணும். த காம்படிஷன் இஸ் ஓப்பன் டு பீப்புள் ஓவர் எ சர்டன் ஏஜ். ஓகே, அந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். மேலே இருக்கிற பேராகிராஃப் கொடுக்குற அர்த்தம் இருக்காது. ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸசைஸ் மாதிரி தெரியும், பட் நல்ல எஃபெக்டிவான எக்ஸசைஸ். பொறுமையாக பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில் அண்ட் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ண முடியும். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் அந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். கொடுத்துருக்கிற பேசேஜோட அர்த்தத்தை கண்டுபிடிச்சு ஆப்ஷன்ஸ் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். லெபார்ட்டரி. த பப்ளிக் ஆர் நாட் பெர்மிட்டட் பியாண்ட் திஸ் பாயிண்ட் அன்லெஸ் அக்கம்பனிட் பை எ ஸ்டாஃப் மெம்பர். இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 3 ஆப்ஷன்ஸையும் ரீட் பண்ணி பாருங்கள். எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. மறுபடியும் ஒரு தடவை சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தென் கீழே இருக்கிற ஆப்ஷனை கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த பப்ளிக் ஆர் நாட் பெர்மிட்டட். த பப்ளிக் அப்படிங்கிறது யாரை குறிக்குது? பொதுமக்களை குறிக்குது. அவங்க உள்ளே வர முடியாது. பியாண்ட் திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து அவங்க இந்த லேபுக்குள்ளே வர முடியாது. அன்லெஸ் அக்கம்பனிடு பை எ ஸ்டாஃப் மெம்பர். ஸோ இந்த லேபோட ஸ்டாஃப் மெம்பர் யாராவது கூட வந்தால் உள்ளே வரலாம். அதான் அந்த சென்டென்ஸுடைய அர்த்தம். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அந்த லாஸ்ட் ஆப்ஷனுடைய மீனிங் பாருங்களேன். மெம்பர்ஸ் ஆஃப் பப்ளிக், அதாவது பப்ளிக் மெம்பர்ஸ் மே கோ ஃபர்தர், உள்ளே நுழையலாம். எப்போ நுழையலாம்? இஃப் எ கம்பெனி எம்ப்ளாயி கோஸ் வித் தம். ஸோ அந்த லேப் எம்ப்ளாயி யாராவது அவங்களோட இருந்தால் மட்டும்தான் உள்ளே நுழையலாம். ஸோ மேலே கொடுத்துருக்கிற பேராகிராஃப் இருக்கிற மீனிங் இந்த லாஸ்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது, மற்ற 2 ஆப்ஷன்ஸ்லையும் இல்லை. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லெட்டர். டியர் ஜேன். ஜேன் அப்படிங்கிறது ஒருத்தருடைய பெயர். மம் இஸ் லீவிங். இந்த அப்போஸ்ட்ரஃபி எஸ் போட்டிருக்கு, அதை மம் இஸ் லீவிங் அப்படின்னு வாசிக்கலாம். மம் இஸ் லீவிங் ரியலி ஏர்லி டுமாரோ. ஸோ குட் யூ வேக் மீ அட் 7 வென் யூ லீவ் ஃபார் ஒர்க்? ஐ மஸ்ன்ட் பி லேட் ஃபார் காலேஜ் அகைன். இது யார் சொல்கிறா? டாம் அப்படிங்கிறவர் சொல்கிறார். மறுபடியும் ஒரு தடவை அந்த பேராகிராஃப் ரீட் பண்ணி பாருங்கள். அதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தென் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் ராங் ஆப்ஷன், எந்த ஆப்ஷனில் மீனிங் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. கண்டிப்பாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் ஸ்டைலில் நான் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். டியர் ஜேன், மம் இஸ் லீவிங் ரியலி ஏர்லி டுமாரோ. அம்மா காலையில் சீக்கிரமே கிளம்பிடுவாங்க. ஸோ குட் யூ வேக் மீ அட் 7. என்னையே நீ 7 மணிக்கு எழுப்பி விடு. வென் யூ லீவ் ஃபார் ஒர்க். நீ வேலைக்கு கிளம்புறப்ப என்னையே நீ 7 மணிக்கு எழுப்பி விட்டுரு. ஐ மஸ்ன்ட் பி லேட் ஃபார் காலேஜ் அகைன். நான் மறுபடியும் காலேஜுக்கு லேட்டாக போக விரும்பவில்லை. ஸோ ஆல்ரெடி
எந்திரிக்காததுனால லேட்டாக போயிருக்கிறாரு டாம் அப்படிங்கிறவர். ஸோ அவர் ஜேன் கிட்ட சொல்கிறாரு, அம்மா சீக்கிரம் கிளம்பி போயிடுவாங்க, என்னை நீ சீக்கிரம் எழுப்பி விட்டுரு, அதாவது நீ வேலைக்கு போகிறப்ப. டாம் வுட் லைக் ஜேன் டு டூ ஹிம் எ ஃபேவர் டுமாரோ மார்னிங். அந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். டாம் தான் விரும்புகிறாரு, ஜேன் கிட்ட சொல்கிறாரு ஒரு ஃபேவர் பண்ணு அப்படின்னு. ஸோ இந்த அதர் ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். மம் இஸ் கோயிங் டு வேக் டாம், தட் இஸ் ராங். அம்மா வந்து சீக்கிரமே போயிடுறாங்க. லாஸ்ட் ஆப்ஷன், டாம் இஸ் ரிமைண்டிங் ஜேன் தே கேன் ஸ்லீப் ஃபார் அ லாங் டைம், ரொம்ப நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லை. ஸோ கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில். ஃப்ரீ காப்பீஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆன் திஸ் போர்டு ஆர் அவைலபிள் ஃப்ரம் த கேரியர் சென்டர். இந்த மாதிரி வாட்ச் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃப்ரீ காப்பீஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆன் திஸ் போர்டு ஆர் அவைலபிள் ஃப்ரம் தி கேரியர் சென்டர். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃப்ரீ காப்பீஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரங்களின் ஃப்ரீ காப்பீஸ் ஆன் திஸ் போர்டு, இந்த போர்டு ரிலேட்டடாக ஆர் அவைலபிள் ஃப்ரம் தி கேரியர் சென்டர். கேரியர் சென்டரில் நீங்கள் போய் கேட்டுக்கலாம். என்ன கேட்கலாம்? இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட காப்பி கேட்டுக்கலாம். ஓகே, இதான் அர்த்தம். கேரியர் சென்டர் வில் கிவ் யூ ஏ காப்பி ஆஃப் எனி அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் திஸ் போர்ட். ஸோ அந்த கேரியர் சென்டரில் போய் வாங்கிக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட் எந்த காப்பி வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் பாருங்களேன், மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். திஸ் போர்டு இஸ் யூஸ்டு டு அட்வர்டைஸ் த ஒர்க் டன் பை கேரியர் சென்டர். திஸ் இஸ் ராங். ஓகே, இந்த பேராகிராஃபில் இது சொல்லப்படலை. இஃப் யூ ஆஸ்க் த கேரியர் சென்டர் யூ கேன் அட்வர்டைஸ் ஃபார் ஃப்ரீ ஆன் திஸ் போர்ட். ஸோ இதுவும் சொல்லப்படலை. ஸோ கொடுத்துருக்கிற பேராகிராஃப் மீனிங் இருக்கிற வாக்கியம் ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். அருண் ஃபார் அவர் ஹாலிடேஸ். அருண்கிட்ட சொல்கிறாரு, யார் சொல்கிறா? ரவி அப்படிங்கிறவர் சொல்கிறாரு, அருண் நம்மளுடைய ஹாலிடேஸ்க்கு யூ நீட் டு கெட் அ ஃபோட்டோ ஃபார் யுவர் வீசா. உன் வீசாவோட ஃபோட்டோ வேணும், அண்ட் லெட் மீ ஹேவ் இட். அதை என்கிட்ட கொடு. ஐ ஹாவ் காட் த வீசா ஃபார்ம்ஸ் ஸோ ஐ கேன் போஸ்ட் தம் தென். என்கிட்ட வீசா ஃபார்ம் இருக்குது, அதை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு ரவி சொல்கிறார். ஸோ இந்த பேசேஜோட மீனிங் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் எது? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் அப்படிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரவி அப்படிங்கிறவர் அருண்கிட்ட கேட்குறாரு, ஹாலிடேஸ்க்காக வரணுன்னா நீ வீசாவோட ஃபோட்டோவை எனக்கு அனுப்பிச்சி விடு, நான் வீசா ஃபார்ம்ஸை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ போஸ்ட் சம்திங் ஃபார் ஹிம், தட் இஸ் தி மெயின் ஐடியா, கோர் பார்ட். ஓகே, ஃபைண்ட் அவுட் ஹவு டு டூ சம்திங், கிவ் ஹிம் சம்திங் ஹீ நீட்ஸ் அப்படிங்கிறது இல்லை. இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நிறைய புக்ஸ் ரீட் பண்ணணும். சிம்பிள் சென்டென்சஸ் ரீட் பண்ண உடனே உங்களுக்கு புரியணும். அந்தளவுக்கு நீங்கள் ரீடிங் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.